அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல்லேருந்து நான் தினேஷ்குமார். இன்றைக்கி வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் இருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட்டில் இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான டாப்பிக்கை பாட்காஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணி ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். இது யாருன்னு உங்களுக்கு தெரியும், இங்கே பார்க்கலாம். வணக்கம். சிதம்பர செல்வன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு. சரி, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சிதம்பர செல்வன் சொல்லுவார். சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன டாபிக்னா, என்ன டாபிக் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே டக்குன்னு ஒரு டாபிக் வந்துச்சு. அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நிறையா இவி வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். அதே மாதிரி ஐசி இன்ஜின்ஸோட டெலிவரி ஜாப்ஸ் பார்க்கக்கூடிய நிறையா பேர்த்தையும் நம்ம பார்க்குறோம். பட் அதில் வந்து காஸ்ட் கட்டிங் வந்து பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாரும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஈவி தான். ஈவி வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, பட் தயக்கமும் இருக்குது. அப்போ ஈவிக்கு நம்ம ஈவி எடுத்து ஒரு டெலிவரி ஜாப் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுமா, இல்லைன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, பாசிட்டிவ் தானா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்றைக்கி பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக. இது வந்து இப்போ வந்து அந்த ஈவி வந்து வந்த உடனே ஒரு பெரிய ரெவல்யூஷன். அப்படியே நிறைய மார்க்கெட்டிங், ஒரு பைக்கோட மார்க்கெட்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லையும் ஒரு ஈவியும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்களோட ஐசி இன்ஜின் சேலும் பெருசாக கம்மி ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக இவர் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிடோ ஓட்டுறவங்க, ஆபர் ஓட்டுறவங்க, டொமேட்டோ ஓட்டுறவங்க, இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜின் வண்டி தான் ஓட்டுறாங்க. அதாவது பெட்ரோல் வண்டி தான் ஓட்டுறாங்க. அதில் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இந்த டெலிவரி பண்ணுறவங்கலாம் வந்து கரண்ட் வண்டிக்கு மாறிட்டு இருக்காங்க. அந்த டாபிக் இன்றைக்கி நம்ம எடுத்தது வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பர செல்வன் தான். ஏன்னா அவர் வந்து 2 வருஷமாக கரண்ட் வண்டியை வந்து ஊருக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்காரு. எப்படி இருக்குது கரண்ட் வண்டி? உங்களுக்கு என்ன வண்டிங்க ப்ரோ? என்னோட வந்து ஏத்தர் 450X அப்படின்ற ஒரு மாடலு. அது ஓட்டினேன், நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ அவருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் வண்டியில் அனுபவம் இருக்குது. நான் இப்போ தான் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிவிஎஸ் ஐக்யூப் வாங்கியிருக்கேன். இவரை பார்த்து தான் வாங்கினேன். ஸோ நானும் அதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன். பிகாஸ் ஆஃப் யூசேஜ் தான். ஃபஸ்ட்டு விஷயம் இன்னைக்கு டாபிக் உள்ள போகும்போது என்ன பார்க்குறோம், யூசேஜ். கரண்ட் வண்டியை வச்சு என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது இப்போ நான் ஓகே அதை சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு டெலிவரி ஜாப் பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்களும் வந்து ஒரு ஈவி வச்சுருக்கீங்க, நானும் ஒரு ஈவி வச்சுருக்கேன். அப்போது நமக்கு என்ன மாதிரியான பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிடுவோம். அதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு சில ஷூட்ஸ் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு ஷூட்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம், போவோம். பட் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஒரு 25லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் என்னை சுற்றி எல்லா ஷோரூம்ஸும் இருக்குது. அப்போ அங்கே போகிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஏத்தரை. அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனிக்கு போகிறதுக்காக தான் அது மெயினாக வந்து வாங்கினேன். என்னோட கம்பெனி வந்து ஒரு 27 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து இருந்துச்சு என்னோட வீட்டில் இருந்து. ஸோ அப் அண்ட் டவுன் பார்க்கும்போது ஒரு 60 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வந்து போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதுக்காக வந்து வாங்கினேன். ஸோ அப்படி வாங்கும்போது எனக்கு வந்து அது போக ஏதாச்சும் அங்கே போயிட்டு வந்துட்டு, சொல்லப்போனால் என்னோட வீடு வந்து சின்னடம்பட்டி அப்படின்னா என்னோட கம்பெனி தென்னாம்பாளையம். அங்கே போயிட்டு வருவேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு காந்திபுரம் போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னாலும் போயிட்டு வந்துடும் வண்டி. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து கிடச்சிது என்னோட. நார்மலாக கம்யூனிட்டி யூஸ், டெய்லி கம்யூனிட்டி யூஸ். அதாவது ஆஃபீஸ் போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், அந்த மாதிரி நானே இவர் நம்பி அதுக்கு தான் வாங்கினேன். நானும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பைக் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இப்போ காருக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனது, சரி ஆல்டர்னேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி அந்த இருக்க எல்லா பைக்கையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு கரண்ட் வண்டிக்கு வந்து அப்டேட் ஆகிட்டேன். இந்த ஒரு மாதத்தில் என்னோட அனுபவம் என்னன்னா, ஒரு 2 டைம் வந்து என்னால் சார்ஜ் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் எனக்கு இமீடியட்டாக நான் 2 வீலர் தான் போய் ஆனும். காரும் என்கிட்ட சர்வீஸில் இருக்குது. அப்படிங்கும்போது நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். வண்டியை கொண்டு, ஏன்னா அன்றைக்கி ரீசன் தான் என்னோட இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் கொண்டு நான் சார்ஜ் போடலான்னு போகும்போது அந்த வீட்டு சாவி நான் எடுத்துகிட்டு வரல. அப்படிங்கும்போது நான் கேட்டு கூட ஓப்பன் பண்ண முடியாத சுச்சுவேஷன். வண்டியில் சார்ஜும் இல்லை. என்னோட இன்னொரு வீட்டுக்கு போகணுன்னாலும், வேறு இன்னொரு வீட்டுக்கு போகணுன்னாலும் என்னால் போக முடியாத சுச்சுவேஷன். அந்த இடத்துல ட்ராப் ஆகிட்டேன். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிடோ தான் யூஸ் பண்ணி நான் போனேன். 2 வீலர் டாக்ஸி யூஸ் பண்ணி தான் போனேன். அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா வாங்கி 1 மாதத்துக்குள்ளேயே அது இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு அடாப்ட் ஆகணும். இப்போ உங்களோட பிளானை வண்டிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பிளான் போடணும். ஃபஸ்ட்டு விஷயம், பெட்ரோல் வண்டியா, நீங்கள் காசு இருந்தால் போதும், டக்குன்னு போய் ஒரு 100 ரூபாய்க்கோ ஒரு 200 ரூபாய்க்கோ போட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் போய்க்கலாம், நம்ம நடக்கிற வேலையெல்லாம் நடந்துடும். ஆனால் இது நீங்கள் காசு வச்சுருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, அதுக்கான ஒன்று நேரத்தை ஒதுக்க வேண்டியதாயிரும், இல்லைன்னா வந்து அந்த ஒர்க்குக்கு அந்த வண்டியை விட்டுட்டு வேற வண்டியை வச்சு நம்ம அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுற மாதிரி. நான் மெயினாக இதில் பிளானிங்னு சொல்ல வருது டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு வண்டி சார்ஜ் ஆக டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கும். ஆனால் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா குறிப்பிட்ட ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து கன்சிடரேஷன் பண்ணணும்.
இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து வண்டி எடுக்கும் போதே நம்ம ப்ராப்பர் பிளான் பண்ணிடணும். ரூட் பிளானிங்கும் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நமக்கு இவ்வளோ கிலோமீட்டர் தான் ட்ராவல் ஆக போகிறோமா இன்னைக்கு, இவ்வளோ கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துருவோமா அப்படின்றதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கணும். இல்லை கொஞ்சம் அதிகமாகவே ரேஞ்ச் போகிறோம், இப்போ கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போகிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் நம்ம வண்டி வந்து சார்ஜ் போட வேண்டியிருக்குன்னு சொல்லி சார்ஜரை தூக்கி உள்ளே வச்சுக்கணும். அந்த மாதிரி பிளானிங்ஸ் மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மால்ஸ் எல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டிவிஎஸ் ஐக்யூப்க்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை. நான் ஷோரூமில் கேட்டப்போ நீங்கள் எந்த ஷோரூமில் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஷோரூமில் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வண்டி சார்ஜ் ஆக எனக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பக்கம் ஆயிடுது. 4.25 மணி நேரம் எக்ஸாக்டாக சொல்லலாம். ஒரு 4.25 மணி நேரம் ஆயிடுது. ஒரு பர்சன்டேஜ் ஏறதுக்கு 4 நிமிஷங்கிற மாதிரி 4லேருந்து 5 நிமிஷம் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. ஆனால் இவர் வண்டிக்கு வந்து ஏத்தருக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏன்னா ஷோரூம் வாசல்லே வச்சிருக்காங்க. நேற்று நம்ம ஆக்சுவலி நாங்கள் இப்போ கொடைக்கானல் ஜியான் சார்ஜிங்கில் தான் எங்களோட எம்ஜியோட கார் போட்டிருக்கோம். அந்த இடத்துலயே வந்து ஏத்தர் வர வழியில் இருக்கிற ஜியான் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் ஏத்தரோட பவர் பாயிண்ட் வச்சிருக்காங்க. கரெக்ட். அப்போ அவங்க அந்த பிராண்டில் வந்து சப்போர்ட்டிங் வந்து இருக்குது. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் சப்போர்ட்டிங் கூட பிராண்டை பொறுத்து மாறுது. இந்த இடத்துல அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஈவினா காமனாக எல்லாமே ஈவி எல்லாமே சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ ஏத்தரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறவங்க கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக ஏத்தரோட ஷோரூம் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்டினேஷன் சார்ஜிங் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம டெலிவரி ஜாப்ஸு, அந்த ஆப்பிடோ ஓட்டுறவங்க அவங்களுக்குலாம் வந்து எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி கண்டென்ட்குள்ளே வருவோம். மெயின் விஷயம் நான் சொன்ன மாதிரி டைமிங், அதேமாதிரி அவங்க கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டுறாங்க, ரூட்டிங் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் ப்ரோ இன்னொன்று மெயினாக வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது இந்நேரம் வந்து ஆல்ரெடி ஒரு ஐசி இன்ஜினில் டெலிவரி ஜாப் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஓட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் மெயினாக. ரெண்டாவது எவ்வளோ நேரம் ஓட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதை வந்து கன்சிடர் பண்ணியும் ஈவிக்கு போகலாமா இல்லையான்ற ஒரு டிசிஷன் வந்து அவங்க எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ பீக் டைம்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஈவி வந்து எடுத்து ஓட்ட போகிறோம். பட் வந்து இப்போ ஐசி இன்ஜின் தான் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது பீக் டைம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். காலையில் ஒரு 8லேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போது ஈவன் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சார்ஜ் போடுற ஃபுல்லாக ஆகிறதுக்கு சார்ஜ் போடுற ஒரு ஈவி வண்டி பார்த்தோம் அப்படின்னா 11 மணி வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டுறோம். 12, 1, 2 இந்த 3 மணி நேரம் வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணிடணும். வண்டி வாங்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணிடணும். 3 மணிக்கு மேலே 12, 1, 2க்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் வண்டி எடுத்து ஓட்டுறதா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் ஒரு 100 கிலோமீட்டர், சாயங்காலம் ஒரு 100 கிலோமீட்டர் வந்து அசால்ட்டாக ஓட்டிடலாம் அப்படின்றத பிளான் பண்ணி கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விக்கி, டொமேட்டோ இவங்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்களே அந்த பண்ணுற டெலிவரி ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பீக் ஹவர்ஸில் தான் ஒர்க் இருக்கும். அதே மாதிரி அவங்க சிட்டிக்குள்ளேயே தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும். ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா 100-120 கிலோமீட்டர் ஓட்டுறது. ஆனால் அவங்களுக்கு டயர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் சிட்டிக்குள்ளே எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்லாம் ஒரு டெலிவரி இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கு 10 ஆட்டோ எடுத்தாங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் எக்ஸஸாக அந்த சுற்றுற கிலோமீட்டர் 20 போட்டேன் 70 கிலோமீட்டர்னா ஒரு நாளைக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாக பண்ணுறவங்க சொல்கிறேன். இதே நிறைய ஹையஸ்ட்டாக பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம இதில் கொண்டு வர முடியாது. ஈவிக்கு அவங்கள வந்து அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. செட்டும் ஆகாது. ஏன்னா அவங்க கிலோமீட்டருக்கு அவங்க டைமிங்க்கெலாம் செட் ஆகாது. ஒரு ஆவரேஜாக பண்ணுறவங்க, பார்ட் டைமாக பண்ணுறவங்க, மெயின் விஷயம் ஆப்பிடோ, டொமேட்டோ, விக்கி இதெல்லாம் வந்து பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு ஈவி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் நான் நினைக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு நான் ஒரு நாள் ஆப்பிடோவில் தான் புக் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு ஒருத்தர் டீசெண்டாக ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தார் வண்டியில். ஸோ ப்ரோ என்ன ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மெக்கானிக்கல் கம்பெனி, அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன். அது யாரு என்ன பேருன்னெலாம் சொல்ல விரும்பலை. பட் வந்து பெரிய ஆள், பெரிய ரோலில் இருக்காரு. நான் வந்து ஈவினிங் வந்து இது ஓட்டுறேன்ப்பா, ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஓட்டுறாரு. ஆனால் அவர் பார்ட் டைமாக பண்ணுறாரு, பார்ட் டைமாக அதை ஒர்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பார்ட் டைமுக்காக ஈவி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் தான். இது எங்கே அல்டிமேட்டாக வந்து நிற்கிதுன்னா பெட்ரோல் காஸ்ட்ல வந்து நிற்கிது. ஈவி சார்ஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும், பெட்ரோல் காஸ்ட் பண்ணால் எவ்வளோ ஆகும். இப்போ தோராயமாக அவர் வந்து 70 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வந்து குடிச்சிடும். ஏன்னா சிட்டிக்குள்ளே தானே கியர் ஷிஃப்டிங் நிறையா இருக்கும், டிராஃபிக் இருக்கும், பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கும், அடிக்கடி வண்டி நிறுத்தி எடுப்பார். அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வண்டி நார்மலாக இருக்கிற ஒரு வண்டி 50 கிலோமீட்டர் மைலேஜ் இருந்தாலும் 40 கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்போ 80 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் போட்டு 200 தோராயமாக போடணும். ஆனால் அதில் வர ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க கம்பெனியை பொறுத்து மாறும். ஈவிங்கும் போது ஒரு ஃபுல் சார்ஜ் இப்போ நீங்கள் போட்டப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருந்தோம், ஏத்தரோட யூசர் ரிவ்யூவாக பார்த்துருந்தோம். இவருக்கு சார்ஜ் போடும்போது 2 மாதத்துக்கு சேர்த்தே ஒரு 500 600 தான் வருது. ஓகே, எனக்கு வந்து அதுதான் ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது என்னோட கால்குலேஷன் படி ஒரு நாளைக்கு ஒரு 5 rupees
அவ்வளவுதான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண. நீங்கள் இது இன்ட்டு 2 டைம்ஸாகவே போட்டுக்கலாம். மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கே நீங்கள் சார்ஜ் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பெட்ரோல் கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க அப்படிங்கும்போது 5 நாளைக்கு 1000 ரூபா ஆச்சு. ஆனால் இவங்க ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டினாலே 1000 ரூபானாலும் பெரிய இல்லை டிஃபரன்ஸ். ப்ரோ, எனக்கு வந்து இப்போ நான் ஓட்டுறேன், ஃபுல்லாக சார்ஜ் போடுறேன், 2 மாசத்துக்கு 500 ரூபான்றதா வருது. இல்லை நம்ம கூட அப்பப்போ ஹைப்ரிட் மாதிரி தான் ஓட்டுவோம். ஏன்னா காரும் பாதி டைம் எடுப்போம், பைக்கும் எடுப்போம். உங்களுக்கு 500 ரூபாங்கிற வருது. ஆனால் டெடிகேட்டடாக அவங்க ஃபுல் டைம் ஆன் ரோட்டில் இருக்கும் போது அதான் ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் டெய்லி 200 ரூபாய்க்கு அடிக்கிறவங்க இந்த வண்டிக்குன்னா ஒரு 50 ரூபா வரும்னு வைங்களேன். மாதத்துக்கு ஒரு 1500 ரூபாலேருந்து 1000 ரூபா 1500 ரூபாங்கிறது இபி பில்லாக வரும். இதுவே நீங்கள் பெட்ரோல் காஸ்ட்டாக போட்டிங்கன்னா இன்டூ டபுள் த காஸ்ட் ஆகும். அதில் டிஃப்ரெண்ட் ஆகும். அதேமாதிரி இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த அடிக்கடி வேறு ஏதாவது மெக்கானிக்கல் ஃபால்ட் ஏதாவது வருது அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈவியில் வராது. ஏன்னா வாரண்டியோட கவரேஜ் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே கொடுத்துறாங்க. மோஸ்ட்டாக வாரண்டியில் எல்லாமே கவர் ஆகுது, மேனுவல் டேமேஜஸ் தவிர. அதேமாதிரி கிலோமீட்டரும் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 80,000 வரைக்கும்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பிராண்ட்ஸ்லாம் 80,000 வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க, 4 வருஷம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம், பேட்டரி லைஃப் எப்படியும் கம்மியாக தான் செய்யும். பேட்டரி லைஃப் ஆமாம். இப்போ ஆக்சுவலாக வந்து நானே வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு 100% போட்டிருப்பேன். அதை வந்து மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 99 நிற்கும். பட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 22,000 23,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 97 அந்த பர்சன்டேஜில் நிற்கிது. அப்போ வந்து அது பேட்டரியோட டீக்ரேடேஷன்ன்றது இருக்குது. இன்னொன்று என்னென்னா இதில் இன்னொரு ஒரு முக்கியமான மேட்ரு, இப்போ டெலிவரி ஜாப்ஸ் அப்படின்றவங்க அதிகமான கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்ட போகிறீங்க. அதுதான் வந்து ஒரு மெயினான கன்சிடரேஷன். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கிலோமீட்டருக்கு தகுந்த சர்வீஸ் அப்படின்றது எந்த ஒரு காரணத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். ஏன்னா இப்போ இன்கேஸ் நடு ரோட்டில் வந்து உங்களோட பெல்ட் ஏத்தரோட பெல்ட் எனக்கு ஒரு தடவை கட் ஆச்சு. அது மாதிரி பெல்ட் வந்து இன்கேஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட அன்னைக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்றதும் போயிடும். அது போக வந்து அதுக்கு பெல்ட்டுக்கும் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கூட நம்ம பே பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 600 ருபீஸ் வருது ஏத்தரோட பெல்ட்டு. அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சிட்டியோட அவுட்டர்லேயோ ஏத்தர் ஷோரூம் இல்லாத ஒரு இடத்துலையோ உங்கள் வண்டி வந்து ஆஃப் ஆகி நின்றுச்சுன்னா அதை டோ பண்ணி உங்கள் ஏத்தர் ஷோரூமுக்கு கொண்டு வர்ற காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் வருமானத்தை வந்து அது சோழியை முடிச்சு விட்டுரும். அது பெரிய தலைவலி. அதுதான் அது ஒன்று வந்து பெரிய ஒரு விஷயம். இன்கேஸ் வந்து நீங்கள் பெல்ட் டிரைவ் வண்டி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கியர் டிரைவ் ஓகே, பட் வந்து கியர் டிரைவ்ல இப்போ இருக்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. அதுலேயுமே இப்போ எல்லா வண்டியிலுமே சில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ பெல்ட் டிரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே கட்டாதுன்னா ஹப் மோட்டரில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீங்கள் காற்று அடிக்கடி ஃபில் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஹப்போட ஹீட் வந்து அந்த டயரில் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐ மீன் அந்த இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் டயரில். அப்போ காற்று கொஞ்சம் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பஞ்சர் ஆச்சுன்னா அப்படி பஞ்சர் ஆச்சுன்னா நீங்கள் நகர்த்தவே கூடாது. ஏன்னா அது டியூப்லெஸ்ஸாக டயராக இருந்தாலுமே கூட. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா குழியிலலாம் நல்லா டம்னு விட்டிங்கன்னா ஹப் மோட்டருக்கும் அடி வாங்க சான்ஸ். ஸோ அதில் வந்து அந்த நெகட்டிவ் இருக்குது. பட் பெல்ட் டிரைவில் பெல்ட் கட் ஆகிற இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹப் மோட்டர் எடுக்கிறதும் பெல்ட் டிரைவ் எடுக்கிறதும் நீங்கள் எடுக்கிற பிராண்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். அதாவது இப்போ இதெல்லாம் சொல்லி உங்களை பயங்காட்டுறதுக்காக இதை பற்றி பேசலை. பட் வந்து இதெல்லாம் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம திருப்தியாக வந்து வண்டியை ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ ஐக்யூப் எடுத்து நான் ஓட்டினேன், காற்று கம்மியாக தான் இருக்குது. எனக்கு புது வண்டி எடுத்து 1 மாதம் தான் ஆகுது. 15 நாள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது டயரோட பிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா 35 நான் வைக்கிறேன்னா ஒரு 10 நாளில் எனக்கு வந்து ஒரு 30 28 அந்த மாதிரி 25 வரைக்கும்லாம் போயிருக்கு. ஒரு 15 நாள் நான் கேப் விட்டுனா 25 வரைக்கும்லாம் போயிடும். நம்ம ஓட்டினாலும் ஓட்டாதையும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பிரச்சனையாக இல்லாமல் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெயினாக சொல்கிறது இந்த ரேஞ்சு, அதை வந்து உங்களோட ஜாபுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தான் அப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி பிளானிங் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை பண்ணலாம் அப்படின்னு போயிட்டிங்கன்னா அப்புறம் சார்ஜிங் ஸ்டேஷன் அங்கே இருக்கணும். அப்படி இல்லைன்னா டோப் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஒன்றுமே ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு ஒரு இடத்துல வண்டி போய் சப்போஸ் உங்களுக்கு ரேஞ்சு வந்து தீர்ந்துடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் யார்கிட்டையாவது அங்கே நியர்பையில் கேட்டு அந்த இடத்துல போடுற லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் நீங்கள் சார்ஜ் போட்டு 4 மணி நேரம் நம்பிக்கையாக உங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரலாம். இது யாருமே தெரியாத இடம்னா நீங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வண்டி ஈவி வாங்கி தான் வந்து வண்டி ஓட்ட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்குக்காக அந்த வண்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது எப்பயுமே இப்போ யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஹெல்மெட்டை வந்து பூட்டுக்குள்ளே வைக்கணும். அதனால் வந்து வண்டியோட ஆஃப் போர்டு சார்ஜரை நான் கேரி பண்ண மாட்டேன், வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு இதுதான் ரோடுன்னு தெரிஞ்சிடும். பட் நீங்கள் வந்து என்ன ஈவன் ஹெல்மெட் வந்து தனியாக இருந்தாலும் உள்ளே வந்து ஆஃப் போர்டு சார்ஜரை உள்ளே வச்சுக்கோங்க. ஹெல்மெட்டை வந்து வெளியே வச்சாலும் பரவாயில்ல, ஆஃப் போர்டு சார்ஜரை எப்பயுமே கேரி பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு கடையிலையோ இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல கேட்டோம் அப்படின்னா 2 வீலருக்கு அப்படிங்கும்போது பெருசாக நோ சொல்லாமல்
ஓகேப்பா பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் யாராவது பண்ணுவாங்க. ஒரு 2 பேத்துக்கு கிடைக்கணும், யாரோ ஒருத்தராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஆஃப் போர்ட் சார்ஜர் கேரி பண்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி தொழில். டைம் ஆகும், சார்ஜிங்கான டைம் கண்டிப்பாக எடுத்துக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது அடுத்தடுத்த ஒர்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அதனால சொல்கிறது பிளானிங், ஃபஸ்ட்டு பிளானிங். அதே மாதிரி மெயினாக இந்த வண்டி ஒரு ஈவி வந்து எடுத்து ஆப்பிடோவில் ஒரு காலேஜ் பையன் ஓட்டுறான்னா செம்ம ப்ராஃபிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பையன் வந்து எப்படி டியூவில் தான் வண்டி வாங்குவான். டியூவில் இப்போ நானும் ஐஸ் இன்ஜின் வாங்கினேன், என்ன டியூ இப்போ வண்டியோட டியூவும் கட்டணும், பெட்ரோலோட காஸ்ட்டையும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு 4000 எக்ஸாம்பிள் டியூ கட்டுறாங்கன்னா ஒரு 3000 பெட்ரோல் போடணும், இப்போ 7000 வந்துடும். இதே ஈவினா வெறும் டியூ மட்டும் கட்டிட்டு கரண்ட் பில் பெருசாக வராது, அவங்க வீட்டில் போட்டு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து அவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துக்கலாம், அப்பப்போ அவங்க வெளியில் போகிறது வர்றது. அது போக இந்த மாதிரி ஆப்பிடோ, இந்த மாதிரி ஒரு விக்கி, டொமேட்டோ, இதெல்லாம் கொஞ்சம் பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு யோசிக்க வேணாம், ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். ஒரு 80% கன்சிடர் பண்ணலாம். அவங்களுமே கூட ஒரு டைம் ஒரு சாம்பிள் மாதிரி அவங்கள டெய்லி எவ்வளோ போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற டேட்டா பேஸ் அவங்களே எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் அடுத்து இந்த பாட்காஸ்டோட அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஈவி எடுத்தால் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியுமா, ஒரு ஆப்பிடோ ஓட்டுறாங்க அப்படின்னா சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் இருந்து காந்திபுரத்துக்கு கரெக்டாக வந்து ஒரு 8 கிலோமீட்டர் வருது. நார்மலாக நான் வீட்டில் இருந்து ஆப்பிடோ புக் பண்ணேன்னா ஒரு 70 ரூபா, 65 ரூபாலேருந்து 70 ரூபாக்குள்ளே எனக்கு ஆப்பிடோவில் காஸ்ட் வந்து காட்டுது. ஆனால் வர்றவங்க எல்லாருமே ரவுண்டாக கொடுத்துருங்க சார் 100 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈவியில், அதாவது ஐசி இன்ஜினில் வர்றவங்க. அப்போது நான் வந்து என்னோட ஏத்தரை எடுத்துக்கிட்டு என் வீட்டில் இருந்து நான் காந்திபுரம் போகிறேன் அப்படின்னா ஒரு 8% தான் காலியாகும். ஒரு கிலோமீட்டருக்கு 1% வச்சுட்டா. ஏன்னா இவர் வாங்கின வண்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 120 ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ரேஞ்சு வந்து 120 கொடுத்தாங்க. அந்த 20ங்கிறது வந்து டாலரன்ஸாக விட்டுருங்க. அப்போ ஒரு பர்சன்டேஜுக்கு ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு. அப்போது 8% காலி பண்ணி நான் காந்திபுரத்துக்கு போகிறதுக்கு ஈவன் பின்னாடி ஆள் உட்கார வச்சிருந்தாலும் 8% நான் போயிடுவேன். கொஞ்சம் நான் நார்மலான ஒரு ஸ்பீடில் ஓட்டினேன். அப்போது 8%க்கு காந்திபுரத்துக்கு நான் போயிடுறேன். அதுக்கு வந்து 100 ரூபா என்னால் ஒரு ஆள்கிட்ட வந்து வாங்க முடியும். அப்படிங்கும்போது ரிமைனிங் வந்து 92% வந்து சார்ஜ் இருக்கு. அப்போ அதை ஓட்டுறேன் அப்படின்னா எத்தனை 100 ரூபா வந்து நம்மளால வாங்க முடியும்? அதில் சொல்லப்போனால் அதில் வந்து நமக்கு ஒர்க்கு, அதாவது ஆர்டர் இல்லாமல் நம்ம ஓட்டுற கிலோமீட்டர்ஸும் இருக்கும். பட் வந்து அந்த 92 ஈவன் அந்த 8 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணி 10 போட்டோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர் அப்படின்றத மட்டும் கன்சிடர் வச்சுக்கலாம். 20 கிலோமீட்டர் பஃபர் வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த 1000 ரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து வந்துருது ஒரு டைம் வந்து நம்ம சார்ஜ் போட்டு அந்த 100 கிலோமீட்டர்ஸ் வந்து காலி பண்ணுறதுக்கு. இந்த 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம எப்போ காலி பண்ணலாம் அப்படின்னா காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க வண்டி, மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ள முடிச்சிடலாம் 100 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் போடுங்க, இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் சார்ஜ் போடுங்க, ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் நைட்டு வந்து ஒரு பீக் டைமில் ஒரு 8 மணிக்கு மேலே வந்து வண்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் நைட்டு. அதுவும் இல்லாமல் நைட்லாம் வந்து ஓட்டும் போது காஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, போனஸ்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது ஏங்க இது வந்து ஆப்பிடோக்கு ப்ரொமோஷனாக இருப்போது இல்லை நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்கு நம்ம பேசிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு, அதனால பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்ல வருது. இது வந்து அதுக்கான ப்ரொமோஷன் கிடையாது. இது வந்து எதுவுமே பெய்டு ப்ரொமோஷனோ வண்டிக்கோ எதுக்குமே கிடையாது. ஒரு ஜென்ரலான ஒரு அதை சார்ந்தவர்களும் அதை எதிர்ப்பவர்களும் பண்ணல. ஆமாம், நாங்கள் வந்து நானே நிறைய டைம் ஏபிடோலாம் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில டைம்லலாம் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் இது ஆட்டோ நண்பர்கள்லாம் வந்து கொஞ்சம் எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. பட் ஆனால் ஆட்டோக்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. அது வேற டாபிக்குள்ளே போகுது. எனக்கு என்னன்னா மெயினாக நான் சொன்ன பார்ட் டைமாக ஓட்டுறவங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி காஸ்ட் வந்து மிச்சம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு என்னோட நான் எடுத்த சர்வேல சொல்கிறேன், நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், ஏன் நானே இன்க்ளூடிங் ஓட்டியிருக்கேன். நீங்கள் சொன்னீங்க கொண்டாத்துக்கு பெரிய ஆள் ஓட்டணும், அந்த மாதிரி நானே கூட ஓட்டியிருக்கேன். நானும் ஓட்டியிருக்கேன் ரெகுலராக. எனக்கும் ஏர்னிங்ஸ் வந்துருக்கு. நான் போகிற வெளில எனக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கோயம்புத்தூர் சிட்டி எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நான் சும்மா ஆன் பண்ணுவேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டினா தோராயமாக எனக்கு ஒரு 200 300 300 நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு ரைடுக்குங்கும் போது ரைடோ இல்லை டெலிவரி எடுத்திங்கன்னா ஒரு 50 ரூபாயாச்சும் மினிமம் கிடைக்கும். 30 ரூபா, அது ரொம்ப ஷார்ட்னா 30 50 ரூபா கிடைக்கும். ஒரு 4 ரைடுனாலும் 200 ரூபா ஆச்சு. அதில் எல்லாமே 50 ரூபா ரைடாக வரும்னு சொல்ல முடியாது. சிலதெல்லாம் ஒரு 80 ரூபா அந்த மாதிரிலாம் வரும். தோராயமாக ஒரு 250 300 எனக்கு ஒரு 2 hours 3 hours நான் வாங்கியிருக்கேன். நான் டைமிங் பார்த்துலாம் ஓட்டினதில்லை. ஆனால் காலேஜ் பசங்களாம் இல்லை பார்ட் டைமில் வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அவங்களோட ஆஃபீஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, ஐடி கார்டில் போட்டிருப்பாங்க. அவங்க சடனாக ஈவினிங் 7 o'clock 6 o'clock பீக் ஹவர்ஸில் வந்து ஆன் பண்ணி வச்சு ஓட்டுவாங்க. அவங்களுக்கு சம்பாதிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு 400 ரூபாங்கிறது ஒரு நைட் 10 மணிக்குள்ளே சம்பாதிக்க முடியும். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக நீங்கள்
பிளான் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இருக்கிற ரேஞ்சை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் சார்ஜ் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களோட வண்டியில் ஒரு 15-20% உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த சார்ஜை எவ்வளோ பர்சன்டேஜோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அது வரைக்குமே அவங்க ஓட்டலாம். ஆனால் அதுக்கு மேலே ஆசைப்பட்டு ஓட்டினீங்கன்னா அப்புறம் லாக் ஆகிக்கணும், அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ ஃபைனலாக வந்து நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், உங்களோட ஃபைனல் பாயிண்ட்ஸும் நீங்கள் சொல்கிறேன். நம்ம பேசின மாதிரி ரூட் பிளானிங் ஒன்று, ரெண்டாவது ஆஃப் போர்டு சார்ஜரை எப்பயுமே நீங்கள் உள்ளே வச்சுக்கணும். வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்ட போகிறீங்க, என்ன ரூட்டில் வந்து அதாவது எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு பாயிண்ட்டு, ரோட் சைடு அசிஸ்டன்ஸை நம்பாதீங்க, அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னா வர மாட்டாங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் தனியாக ஆட்டோ பிடிச்சி பண்ணிக்கணும், கொண்டு வந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸுன்ற ப்ராமிஸ் வந்து காப்பாற்றப்படுறதில்ல பெரும்பாலான இடங்களில். ஸோ இது என்னோட மெயினான பாயிண்ட்ஸு. அதே மாதிரி ஏர்ன் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஈவியில் ஐசியிலேருந்து ஈவிக்கு கன்வெர்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அது போட்ட காசு எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் ஓட்டுறது எல்லாமே ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜும் வரும். நீங்கள் உங்களோட என்னோட தரப்பில் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பெட்ரோல் காஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க டெலிவரி ஜாப்ஸ் இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்குலாம் பெட்ரோல் காஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாபகரமாக வந்துடும். நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் டியூவுக்கு ஒரு பார்ட் அமௌண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டபுள் ஒரு 4000 கட்ட இடத்துல உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட் ஒரு 1500 மிச்சமானாலும் அல்டிமேட்டாக மணியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சேவிங் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் எடுக்கணும். பெட்ரோல் வண்டி மாதிரி நினச்சப்பெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. பக்கா பிளானிங் எப்பயுமே உங்கள் வண்டின்னு எடுக்கிறீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து வந்துடணும், இன்றைக்கி இவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓட போது, நம்ம இங்கே போகணும், இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ்க்கு நீங்கள் நிறைய வேலை இருக்குன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வேறு வண்டி தான் நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். அது ஒரு விஷயம். அந்த வண்டிக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கா அப்படின்னு ரேஞ்சை வந்து செக் பண்ணிவிட்டு எடுங்க. அதுமாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டு வந்து ஃபேவராக இருக்கலாம். ஒவ்வொரு பிராண்ட்லேயுமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களோட நம்பிக்கைக்கு எந்த பிராண்ட் வந்து ஒத்து வரும்னு நீங்களே டிசைட் பண்ணி எடுக்கணும். அதை புதுசாக எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதுக்கெல்ல மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் இருக்க வண்டி எடுக்க முடியுமோ அதை எடுத்துருங்க. ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா ஐசி ஸ்கூட்டருக்கும் ஒரு இவி ஸ்கூட்டருக்கும் பெரிய வித்தியாசம் வர்றதில்லை. அது ஒரு 1.20 1.25 வருதுன்னா இது ஒரு 1.35லேருந்தே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். ஒரு 1.40லேருந்தே வண்டிகள்லாம் இருக்குது. ஸோ நல்ல பிராண்ட்லேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவங்களோட ஃபஸ்ட்டு டேட்டா அனலைஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ரேண்டமாக போய் ஈவி எடுத்தால் காசு மிச்சோங்கிற ஒரு டாப்பிக்கை மட்டும் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ டைமிங்க்கு எவ்வளோ ஓட்டணும், ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, அது போக எக்ஸஸாக இருக்கிறது எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஒரு டேட்டாவை உங்களுக்கே நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இது வந்து ஓரளவுக்கு கன்க்ளூஷன் வந்து கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் பேசினாலும் அது ரொம்ப ஒரு போரிங்காக வந்து போயிடக்கூடாது. அதனால இதோட நாங்கள் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமாம், நான் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதெல்லாம் ஷார்ட்ஸாக வாட்ச் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கொடைக்கானல் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். சரி, கொடைக்கானல்லேருந்து நன்றி, வணக்கம். ஓகே, பாய், டேக் கேர்.